ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஐ செஷனுக்கான டே 12. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரெக்கார்டட் வீடியோவில் பார்க்குறோம். கண்டினியூவாக லைவாக போட்டு எனக்கே புதுசாக இருக்கு ரெக்கார்ட் பண்ண. ஓகே ஓகே, நேற்று மாரத்தான் பார்த்தவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சம்ம பண்ணுங்க. ஒருவேளை ட்ரை பண்ணலன்னா மறுபடியும் காட்டுறேன், ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, சப் கொஸ்டின்ஸை பார்த்துருப்பீங்க. இது என்ன லெவல் என்னன்னு சொல்லிடுறேன். முதலில் லெவல் சொல்லி விடுறேன். உங்களுக்கு கிளர்க்கு மெயின்ஸ்ன்ற பாருங்க. பெர்ஃபெக்டா மெயின்ஸ் மாடரேட் லெவலா இருந்தா மட்டும்தான் தனியா டே 1 டே 2 இதுல சேர்ப்பேன். ஓகேவா? நார்மல் கொஸ்டின் தான் மாரத்தான்ல தான் போடுவேன். நேத்து பார்த்த 3மே நார்மல் கொஸ்டின் தான். ஓகேவா? அதனாலதான் மாரத்தான். இது ஒர்த்தான கொஸ்டின், அதனாலதான் இங்க தனியா கொண்டு வந்திருக்கேன். டே 12 இது எந்த லெவல்னா ஹார்டு கிடையாது, ஈஸி கிடையாது, மாடரேட். மாடரேட் இந்த சம்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா கால்குலேட்டிவ் சம்ஸ். சம் ஈஸிங்க. கால்குலேஷன் போட்டோம்னா பொழைச்சிக்கலாங்க. கால்குலேஷன் போட்டோம்னா பொழைச்சிக்கிறலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, சரி. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு நான் 2 இது ஓபன் பண்ணியிருக்கேன்னா சொல்லுவேன். Table given below shows the total number of vehicles, car plus bikes parked at 5 different metro stations of Delhi on Monday. Table also shows the ratio of number of cars to bikes parked at respective metro station. ஓகே, நான் இதுலயே நம்ம நேத்து போட்ட பிடிஎஃப் தான் வச்சிருக்கேன், ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அதுலயே கீழே டேபிள் ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்பதான் மொத்தமா அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டுருவோமா? டேபிள் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் டேபிள்ல போட போறேன். ஃபர்ஸ்ட் மெட்ரோ ஐஷோ வேற தனியா வந்திருக்குங்க. ஓகே, என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் டேபிள்ல போட போறேன். ஸோ இங்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அதோட நேமு, கார் எவ்வளோ நிக்குது, பைக் எவ்வளோ நிக்குது, டோட்டல் எவ்வளோ நிக்குது. டோட்டல் அவங்க கொடுத்துட்டாங்க. கார் பைக்குக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? கோடு நேரா இல்லையோ? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்டேஷன்? ராஜ் ஆர்சின்னு போட்டுருவோமா? ராஜீவ் ஷாவ் ஆர்சி. அடுத்து ராஜௌரி கார்டன் ஆர்ஜி. அடுத்து மேண்டி ஹவுஸ் எம்ஹெச். இதெல்லாம் அங்க இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் நேம். விடன் சபா விஎஸ். இன்னொன்னு இருக்கு ஐடிஓ. ஓகே, ஐடிஓனா ஐடி ஆஃபீஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐடிஓ. சரி, ரொம்ப பெருசா எழுதிட்டோம் ஸ்டார்டிங்ல. மெட்ரோ ஸ்டேஷன், காரு, பைக்கு, டோட்டல். ஓகேவா? நான் டேபிளை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஏண்டா வெறும் ரேஷியோ தானே கொடுத்துருக்காங்க, இதை நான் சம்லேயே போட்டுருவேனேன்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா அப்புறம் பண்ண போறோம். என்னன்னா, நீங்க பேப்பர்ல இந்த மாதிரி கோடு போடுறது வேகமா போட்டுடலாம். நான் இதுல போடுறதுனால உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கா தெரியுது. மற்றபடி நீங்களும் இதை தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டோட்டல் எடுத்து எழுதிடுறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு பிடிஎஃப் அங்க தேவை, அதை மேலே கீழே வந்துட்டு போக முடியாது. அதனால இங்க எடுத்து எழுதிடுறேன். 46 சாரி 64 864. அடுத்து 720 900 768 900 768. ரேஷியோவையும் எடுத்து எழுதிக்கிறேன். 9 5 13 11
9 5 கார் இஸ் டு பைக் தானே, ஆமா கார் டு பைக் தான். 13 11 சில டைம் பைக் இஸ் டு கார்னு கொடுத்துருப்பாங்க. இங்க மேல இப்படி கொடுத்துட்டு இங்க காருக்கு பைக்கையும் மாத்தி கொடுத்துருப்பான். நம்ம காருன்னு நினைச்சு பண்ணி தப்பாயிரும். ஓகேவா? 5 7 5 7 16 9 5 3 16 9 5 3. ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் டேபிள். நீங்க உங்களோட ஸ்கிரீன்ல இது சைட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்ப சொல்றேன்? எக்ஸாம்ல இது சைட்ல வரும். ஸோ உங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? சரி, சப் கொஸ்டின் போயிருவோமா? டைரக்டா சப் கொஸ்டின் தான். எக்ஸாம்ல என்ன பண்ணணும்னா இதை பார்த்துட்டு அப்படியே சப் கொஸ்டின் போயிடணும். என்ன கேட்டிருக்கான்? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார் பார்க்டு அட் ராஜு சவுக், மாண்டி ஹவுஸ் அண்ட் விடன் ஷாபா கேட்டிருக்கான். எல்லாமே மண்டே தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஐயோ ஏதோ ஆச்சு. எல்லாமே மண்டே தான் கொடுத்துருக்கான். இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. பைக்ஸ் அட் ரெஸ்பெக்டிவ் மெட்ரோ ஸ்டேஷன் ஆன் மண்டே நியூ டெல்லி ஆன் மண்டேன்னு கொடுத்துருக்கான். ஸோ எல்லாமே மண்டே தான் கொடுத்துருக்கான். ஓகே, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கார் பார்க்ட் அட் ஆர்சி எம்ஹெச் விசிஎஸ். 3 இடத்துக்கும் கார் கண்டுபிடிக்கணும். ஆர்சி, ஐயோ ஏங்க இன்னைக்கு கோடு இப்படி சொதப்புது, கிளாஸே சொதப்புதா? ஆர்சி எம்ஹெச் விஎஸ் இந்த 3 இடம். ஆர்சி எம்ஹெச் விஎஸ் இந்த 3 தானே கண்டுபிடிக்கணும். எடுத்தது எல்லாமே கண்டுபிடிக்காதீங்க, ஒன்னா கண்டுபிடிப்போம். 784 டிவைடட் பை 40. 14 டிவைட் பண்ணா என்னங்க? 5 டைம்ஸ் பேலன்ஸ் 6 டைம்ஸ் 56 9s are 56 9s are which is nothing 504. ஏன்னா 56 10s are 516 எனக்கு தெரியுங்க. 560ல 56 கழிச்சிட்டேன். ஓகே, 56 5s are 218 எனக்கும் தெரியும். ஓகே, அடுத்து அதே மாதிரி எம்ஹெச் கேட்டிருந்தாங்களா? 720 டிவைடட் பை எவ்வளோங்க? 12. 12னா வெறும் 60 தாங்க. 60 மல்டிபிள்ஸ் தான் ஈஸி. 300 420. ஓகே, ஈஸி. விஎஸ்க்கு 900 கொடுத்துருக்காங்களா? 900 by 25. 900 by 25 இஸ் நத்திங். என்னது உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல என் ஃபேஸ் மறைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. 900 by 25 என்னங்க? 36. 36. ஓகே, 36 into 16 போடணும். 36 into 96 போடணும். 36 into 16 என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் இருக்கு. 26 square minus 10 square which is 676 minus 100 576. 576 இங்க போட்டுடலாம். 9 36 into 9 10 times 360 minus 36. 360ல 36 போனா 324ஆங்க. ஆமா 324 தான். ஓகேவா? இல்லைன்னா 81 into 4ன்னு போட்டுக்கலாம். அடுத்து இந்த 3 தான் கேட்டிருக்காங்க. இந்த 3ல இருக்கிற காரை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். 504 300 576. 504 300 576. என்னங்க கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா வேலை முடிஞ்சா? 10 மிச்சம் 1 8 5 5 10 13. அவ்வளோதாங்க. பை 3 பண்ணலாமா? பை 3 பண்ணோம்னா 4 பேலன்ஸ் 1 6 460 முடிஞ்சு. அவ்வளவுதான். புரிஞ்சா? என்ன பண்ணேன்னு புரிஞ்சா? வேற எதுவும் எக்ஸ்ட்ராவே எடுக்கல. இப்ப எடுத்த டேட்டா எனக்கு என்னன்னா, அடுத்த சம்மில் இந்த டேட்டா கேட்டாங்கன்னா சப்பையா போட்டுருவேன். அதுக்காக தான் டேட்டாவை பொறுமையா எடுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். If total number of vehicle parked at Mandy House on Tuesday is 37.5% more than on Monday. Monday டோட்டலா எவ்வளவு நிறுத்தியிருக்கா மேண்டி ஹவுஸ்ல? மேண்டி ஹவுஸ்ல மண்டே 720. அப்ப டியூஸ்டே எவ்வளோன்றாங்க? 37.5% அதிகமா. அதாவது இது 8 பார்ட்னா 3/8 அதிகம், which is இங்க 11 பார்ட் இருக்கணும். 9 times which is 990. ஓகேவா? சரி, இது முடிஞ்சு. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்க்ட் ஆன் ரஜோரி கார்டன் ஆன் மண்டே வாஸ் 20% லெஸ் தென் கார் பார்க்ஸ் ஆன் மேண்டி ஹவுஸ் ஆன் டியூஸ்டே. இது எல்லாமே மேண்டி ஹவுஸ்ங்க. இதுல கார்ஸ், டியூஸ்டேவோட கார்ஸை பத்தி இப்ப டீடைல்ஸ் கொடுத்துருக்கான். என்னன்னா, ரஜோரி கார்டன்ல மண்டே, ரஜோரி கார்டன் இங்க இருக்கு. இதுல மண்டே எவ்வளவு நின்றுச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 24 ஆமா 24 தான். டைரக்டா 24லயே அடிக்கிறேன். 3 பேலன்ஸ் 14 6. ஓகேவா? 36 into 11 396. 36 into 13 இதோட ஒரு 72 ஆட் ஆகும். 468ஆங்க. 468. ஆமா 468 தான். 468 தான். ஓகே.
சரி, இப்போ என்ன கேட்டிருக்கான், இதுல இருக்கிறத விட 20% number of cars on Monday was 20% less than parked on Tuesday in Mandy House. Mandy Houseல Tuesday வந்து 5 part இருக்குன்னா மண்டே இது Mandy Houseல Tuesday இருக்கிற கார் வந்து 5 part இருந்துச்சுன்னா மண்டே RGல எவ்வளவு இருக்கான் 4 பார்ட்லாம் இருக்கான். ஓகேவா, இந்த 4 part எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா 468ன்னு. இப்போ 5 part எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸியா 170 117 into 5ங்க 100னா 500 17 5 சார் 85 780 585. அப்ப மிச்சம் இருக்கிறது பைக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அதை தான் கொஸ்டினா கேட்டிருப்பான். தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பைக் பார்க்ட் ஆன் Mandy House on Monday and Tuesday. இப்போ மண்டே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். Mandy Houseல மண்டே எவ்வளவு பைக் இருக்கான் 420. ஸோ 420 மைனஸ் இங்க இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் 990 5 405. ஸோ 15 தாங்க டிஃபரன்ஸ். முடிஞ்சு அவ்வளவுதான். சம்மு முடிஞ்சு கிளியரா என்ன பண்ணிட்டோம் தெரிஞ்சா. இப்ப 2 சம்லயும் நம்ம என்ன பண்ணிட்டோம் 4 பாக்ஸா கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு பாக்ஸ் தான். அடுத்து ஏதாவது ஒரு சம்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சம்மும் பண்ண மாதிரி இருக்கும், இந்த சைடு சால்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பார்க்ட் அட் ராஜேந்திர பேலஸ். ஆர்பின்னு ஒண்ணு புதுசா வந்திருக்கு. ஸோ ஆர்பி இஸ் நியூ திங். ஓகே, on Monday is 35% more and 65% more than the number of cars parked on ITO and the number of bikes parked on Rajiv Park respectively. Okay, ITOக்கு இன்னும் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சுக்குவோம். 768 divided by 8ஆங்க 768 divided by 8 which is 96 96ங்க டிவைட் பண்ணா 96. ஓகேவா, ஓகே 96 into 5 96 into 3 96 into 5 நம்மளுக்கு ஈஸிங்க 480 95 சார். ஓகே 96 5 சார் 480. மிச்சம் இருக்கிறது இங்க 3 டைம்ஸ் போட்டோம்னா 270 பிளஸ் 6னா 288 கரெக்டா இருக்கு டோட்டல். ஓகே, சூப்பர். இப்ப என்ன கொடுத்திருக்கான், ராஜேந்திர பேலஸ்ல காரும் பைக்குக்கும் ஒன்னொன்னு டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கான். கார் வந்து எவ்வளவா 35% மோர் தென் கார்ஸ் பார்க்ட் அட் ITOவா. ITOல பார்க் பண்ண கார்ஸ் 480 விட 35% அதிகமா. விச் மீன்ஸ் இது 100 பார்ட்டா இருந்தா 135 தான் இங்க போட்டிருப்பாங்களாம். இது 7 டைம்ஸ் அதிகம். ஸோ 27 20 இதை ரெண்டையும் அடிச்சோம்னா 0 கேன்சல். 24 into 27ங்க 24 into 27 எவ்வளோன்னு பார்த்தோம்னா போதும் 4 7s are 28 balance 2 plus 14 plus 8 which is 24 balance 2 2s are 4 plus 2 648 cars ஆங்க. அடுத்து அப்படியே பைக்ஸ் பார்த்துருவோமா ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் பைக்ஸ் எவ்வளவா 65% more than number of bikes parked at Raju Chowkல பைக் எவ்வளோங்க, ராஜு சௌக்ல பைக் 280 விட 65% அதிகமா. விச் மீன்ஸ் 165 by 100 அதே தாங்க. 13 33 20 40 14 தானே 14 into 33 14 3 சார் 42 மறுபடியும் ஒரு 42 2 6 4 462. ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்கறான்னு பார்ப்போம். If 40% of vehicles parked at Rajendra Palace on Monday belongs to government employees, then find the number of vehicles parked at Rajendra Palace does not belongs to government employees. ஓகே, இதோட டோட்டல் தேவை நம்மளுக்கு. அப்படியே ஆட் பண்ணுவோம். 650 710 1110. இதுல 40% எவ்வளோன்னு தான் கொஸ்டின். 0 கேன்சல் பண்ணிடுவேன். இந்த 0 கேன்சல் பண்ணிடுவேன். 444 ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சாரி, 40% வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டான். மிச்சம் 60% தான் நம்மளுக்கு கொஸ்டின். 60% தான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்ப 444 கிடையாது. ஏன்னா டஸ் நாட் பிலாங் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா அந்த 40% போக மிச்சம் இருக்கிறவங்க 666 தான் ஆன்சர். சாரி, நானும் அவசரத்தில் அதே 40% போட்டுட்டேன். போட்டு விட்டேன், வேற ஒண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ நம்ம கிட்ட எல்லா ஆன்சரும் இருக்கு. டைரக்டா எடுத்து எழுதி தான் போட போறோம். நம்பர் ஆஃப் பைக்ஸ் பார்க்ட் அட் ராஜரி கார்டன் அண்ட் ITO மெட்ரோ ஸ்டேஷன் ஆன் மண்டே இஸ் ஹவு மச் %?
மோர் ஆர் லெஸ் தென் பைக்ஸ் பார்க்ட் அட் விடன்சபா மெட்ரோ ஸ்டேஷன் ஆன் சேம் டே. ஓகே, விடன்சபால எவ்வளவு பைக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். விடன்சபால 324. ரஜோரி கார்டனும் ஐடிஓலையும் இருக்கிற பைக்ஸோட டோட்டல். ரஜோரி கார்டன் பிளஸ் ஐடிஓல இருக்க பைக்ஸோட டோட்டல். ரஜோரி கார்டன்ல பைக்கு 396, ஐடிஓல 288. டோட்டல் எடுத்தோம்னா எவ்வளோ? இங்க இருந்து ஒரு 4 கொடுத்துருவோம். ஸோ 400 பிளஸ் 284 684. 684. ஓகே, இது எவ்வளவு மோர் ஆர் லெஸ்ன்றாங்க. எவ்வளவு மோருங்க? எவ்வளவு மோருங்க? 360 அதிகமா இருக்கா? 360 அதிகமா இருக்கா அவுட் ஆஃப் 324? ஓகே, 360 அதிகமா இருக்குன்னா இது 9 பார்ட்னா இது 10 பார்ட். 10/9. 1/9 இஸ் எவ்வளோங்க? 11.11. 10/11 இஸ் 111.11. ஸோ ஆன்சர் 111%. அப்ராக்சிமேட்லி அவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? அவன் அதுக்குனால தான் அப்ராக்சிமேட்லின்ற வேர்டு கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைசி கொஸ்டின் ஐ திங்க் கடைசி கொஸ்டின். ஆமா. Ratio of number of vehicle parked at Rajouri Garden and New Delhi Metro Station on Monday is 16:25. இப்போ நியூ டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன் புதுசா ஒண்ணு வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் வெஹிக்கிள் தான். ஸோ இங்க இருக்க டோட்டல் வெஹிக்கிள் எவ்வளோனா ரஜோரி கார்டன்ல 16 பார்ட். ரஜோரி கார்டன்ல 16 பார்ட்டா இருந்தா இங்க இருக்கிறது 25. ரஜோரி கார்டன்ல இருக்க டோட்டல் 864. 864 16னா 25 எவ்வளோன்னு பார்க்கணும். அடிச்சிருவோம். 5 times பேலன்ஸ் 6 4 times 54 into 25, which is nothing. 100/4 which is எவ்வளோங்க? 6 சாரி 100/4 which is nothing. 6 இல்ல, சாரி, நான் 6 டேபிள் 9 டேபிள் அடிச்சிட்டேன். 4 ஆல் அடிச்சோம்னா 12 13.5. 13.5 தானே? 13.5 தானே? 13.5னா 1350 தான் டோட்டலா இருக்கிற நியூ டெல்லியில இருக்க வெஹிக்கிள்ஸ். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்க்ட் அட் நியூ டெல்லி மெட்ரோ ஆன் மண்டே இஸ் 23/12 ஆஃப் நம்பர் ஆஃப் கார்ஸ் பார்க்ட் அட் மாண்டி ஹவுஸ் மெட்ரோ ஆன் சேம் டே. மாண்டி ஹவுஸ்ல கார்ஸ் எவ்வளோ? 300 இருக்கு. இதோட 23/12 வேணும். 12 அடிச்சோம்னா 25. 25 into 23 வேணும்னா 24 ஸ்கொயர். 576 minus 1 575. இதுதான் என்னது? கார்ஸ் வந்து 575. இப்போ கொஸ்டின் என்ன? பைக் கேட்க போறோம். பைக் தான் கேட்டிருக்கான். அவ்வளவுதான். எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்னு பார்க்க போறோம். ஒரு 75 பிளஸ் 775ங்க. 775. கொஸ்டின் ஈஸி, கால்குலேட்டிவ். ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டு நான் சால்வ் பண்றேனாலும் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் டேபிள் போட்டு சால்வ் பண்ணா இன்னும் டைம் எடுக்கும். பட் நம்மளுக்கு டேபிளை பார்த்தது என்ன தோணும்னா, டேபிள் இல்லாம தான் சால்வ் பண்ணுவேன்னு தோணும். டேபிள் இல்லாம சால்வ் பண்றவங்க எல்லாரும் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த டேட்டா மாற போறது இல்லைன்னு தெரிஞ்சா ப்ராப்பரா ஒரு சைட்ல டேபிள் மாதிரி எழுதி வச்சுட்டு சம்ம பண்ண டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலா இந்த கொஸ்டினை டேபிளை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சால்வ் பண்ணா ரொம்ப ஸ்பீடா முடிச்சிடலாம். பட் இந்த கொஸ்டினை பார்த்ததும் நம்மளுக்கு என்ன தோணுன்றத நான் சொல்றேன். இதை பார்த்ததும் நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஒரு செகண்ட், ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்த்ததும் என்ன தோணும்னா, டேட்டா எல்லாம் ரேஷியோல தான் இருக்குது, நான் கொஸ்டின்ல சால்வ் பண்ணிக்கிட்டே போயிடுவேன்னு தோணும். பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல போட்ட வேல்யூ எங்க போட்டோம்னு தெரியாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் கொஸ்டின்ல அது தேவைப்படுது, ஃபிஃப்த் கொஸ்டின்ல தேவைப்படுது, கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ வேல்யூ வந்து தேவையில்லைனாலும் ப்ராப்பரா ஒரு இடத்துல ஒழுங்கா எழுதி வச்சு சம்ம போடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல இதை தான் கத்துக்கிட்டீங்க. சரி, முடிச்சிடலாமா? முடிச்சு விட்டுறலாங்க, முடிச்சே விட்டுறலாம். ஓகே, டாடா, பாய் பாய். நாளைக்கு காலையில ஒரு வீடியோ அப்லோட் ஆகும், பாத்துருங்க. மெயின்ஸ் படிக்கிறவங்க சாயந்தரம் பிகினர்ஸ்க்கு குவாட்ராட்டிக் கிளாஸ் இருக்கு, வந்துருங்க. லைவ் கிளாஸ் 6:30க்கு. ஓகே, முடிச்சிடலாம். மாரத்தான் பார்க்கலாம். நேத்து டிஐ போட்டிருப்போம். ஒரு சில கொஸ்டின் 3 கொஸ்டின் போட்டோம் நேத்து. ஆக்சுவலா 3 கொஸ்டின்லயுமே டேபிள் இருக்கு பாத்தீங்களா? டேபிள் 3 ஃபர்ஸ்டும் தேர்ட்லையும் டேபிள் எக்ஸாக்டா எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் லெவலுங்க. ஸோ அந்த ரெண்டையும் பாத்துருங்க. ஓகேவா? சப் கொஸ்டின் சப்பையா இருக்கும், அதை விட்டுருங்க. டேபிள கிரியேட்டிவா இருக்கும், பாத்துருங்க. ஓகேவா? முக்கியமா இந்த தேர்ட் கேஸ்லெட் நல்லா இருக்கும். நாளைக்கு மீண்டும் நாளை சாயந்தரம் டிஐ லைவ் போவோம், வந்துருங்க. சரியா? ஓகே, டாடா, பாய் பாய். முடிச்சு விட்டுறலாம்.